ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான ஹெல்தியான ஒரு ரெசிபி தாங்க. எல்லோரையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, முழுமையா வீடியோ பாருங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஹெல்தியான ரெசிபியும் கூட. இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணாத ரெசிபியும் கூட. கருவேப்பிலை ஒரு 3 கைப்பிடி அளவு நல்லா அலசிட்டு ஃபேன் காத்துல ஒரு டவல்ல விரிச்சு உணர்த்தி எடுத்துக்கங்க. அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் நல்லா முறுமுறு ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கங்க. கொப்பரை தேங்காய் முடி அதை நீங்க திருவியோ மிக்ஸி ஜார்ல சேர்த்தோ இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கங்க. அதையும் பாதாம் வந்து ஒரு 100 கிராம், அதுக்கப்புறம் ஜாதிபத்திரி வந்து 1, அப்புறம் வறுத்த கருவேப்பிலை நல்லா ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல சேர்த்து பொடி பண்ணிக்கங்க. இந்த அளவுக்கு பொடி பண்ணதுக்கு அப்புறம் தேங்காயும் உள்ள சேர்த்துக்கங்க. வறுத்து வச்ச தேங்காய், பாதாம், ஜாதிபத்திரி 100 கிராம்ல இருந்து பாதாம் வந்து உங்க தேவைக்கு தகுந்த மாதிரி கூட்டி வச்சு சேர்த்துக்கங்க. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சுக்கங்க. கொஞ்சம் சூடு வரதா செய்யும் மிக்ஸி ஜார்ல. ஏன்னா நம்ம வந்து பாதாம் தேங்காய் எல்லாம் போட்டுக்கனால அதுல இருந்து என்ன வரணும், கொஞ்சம் சூடு வரும். நல்லா முடிஞ்ச அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் ஒரு 10-15, கொஞ்சமா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கரிஞ்சக்கரை 2 ல இருந்து 3 ஸ்பூன் போடுங்க. அதையும் சேர்த்து நல்லா ஒரு பாத்திரத்துல நல்லா உருகி மில்ட் ஆனதுக்கு அப்புறம் இப்போ ஒரு மிக்ஸில ஆனதுக்கு அப்புறம் சேர்த்து அந்த அரைச்சு வச்சிருந்த பொடியோட இதை சேர்த்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. ஆயில் வந்து அதுலயே விட்டு வருங்க. நம்ம சேர்த்துக்க பாதாம் தேங்காயில இருந்து கொப்பரை தேங்காய் கண்டிப்பா சேர்க்கணும். இந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சதுக்கு அப்புறம் குட்டி குட்டி பாலா கையில வச்சு உள்ளங்கையில ஊட்டி எடுத்துக்கலாங்க. இதை வந்து காலையில டெய்லி ஒன்று சாப்பிட்டு வரும்போது முடி வெள்ளை முடியா இருக்கிறதும் கருப்பாகும். ரொம்ப ஹெல்தியானதும் கூட. எல்லாத்துக்கும் பிடிக்கும். சும்மா கருவேப்பிலை சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.